ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஜெம்ஸ் ஊழியத்துல நீங்கள் இணைந்து ஈடுபடுகிறதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்தின் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஜெபிக்கிறவர்கள் தான். நீ ஜெபிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் ஊழியம் வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஊழியக்காரர்கள் ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஆனா அதனால ஜெபிக்கிற உங்களை போன்றவர்களை இந்த மீட்டிங் மூலமாக நான் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 20 ஆண்டுகள் நாங்கள் வாலிபர் ஊழியத்துல ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். போன ஆண்டு அக்டோபர் மாதம் ஆண்டவர் எங்களை நீ வெளியே வா இந்த ஊழியத்துல இருந்துன்னு அழைத்தபடினாலே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊழியத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாங்க விட்டுட்டு ஆண்டவர் எங்களை அழைத்த ஊழியத்துக்காக நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கிறார், டிவைன் நியூ வே மினிஸ்ட்ரி. எங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், டிஎன்டபிள்யூ மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நாங்க குடும்பமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய உள்ளத்துல நிறைய நேரம் நினைப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனை மட்டும் மாறினா என் வாழ்க்கை நல்லா இருக்குமே, இல்ல இந்த பாவம் மட்டும் என்னை விட்டு மாறி போயிட்டுனா என் வாழ்க்கை நல்லா இருக்குமே, இல்ல இந்த போராட்டம் மட்டும் மாறிட்டுனா என் வாழ்க்கை நல்லா இருக்குமே, இந்த வியாதி மட்டும் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, இது மட்டும் என்னை விட்டு மாறி போயிட்டுனா நல்லா இருக்குமே அப்படின்னு. இந்த வசனம் சொல்லுது, உன்னோட போராடினவைகள் எதுவா இருந்தாலும் சரி, அவை தேடி பார்த்தா கூட நீ காண முடியாதாம். தேடி பார்த்தா கூட அவைகளை காண முடியாதாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு லகுவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். அநேக காரியங்களை தாண்டி தான் சக்சஸ்ஃபுல்லான வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்படி நான் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த போராட்டத்தில இருந்து நான் எப்படி ஜெயம் பெறுவது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு வருகிற பிரச்சனை எதுவா இருந்தாலும், போராட்டம் எதுவா இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க இந்த போராட்டத்துல ஜெயித்துட்டு வருவாங்க, என் பிள்ளைங்க இத ஓவர் கம் பண்ணிருவாங்க, என் பிள்ளைங்க இதுல சக்சஸா வந்துருவாங்க. அப்படிப்பட்ட நம்ம மேல வைத்திருக்கிற அளவு கடந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற சில காரியங்கள். அது ஆகவே நம்ம ஒரு பிரச்சனை வருது, நம்மள தொடர்ந்துகிட்டே வருதுன்னா நம்ம உடனே அலர்ட் ஆயிரணும், உடனே நம்ம விழிப்பாயிரணும். இல்ல, இதுல நான் ஜெயிப்பேன், இதுல நான் ஜெயிப்பேன். இந்த பிரச்சனை ஒரு நாள் தேடி பார்த்தா கூட காண முடியாது அப்படிங்கிறத நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சுட்டோம்னா பிரச்சனை நம்மை விட்டு ஓடி போயிடும். இன்றைக்கும் இந்த 3 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்மளை தேடி வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நாம தேடி பார்த்தா கூட காணாம இருக்கணும்னா நாம செய்ய வேண்டிய 3 காரியங்கள். முதலாவதாக அதே ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனைய என் கையில ஒப்பு கொடுத்துரு, நான் உன் வலது கையை பிடித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய வலது கையை பிடிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவதற்கு இந்த போராட்டத்திலே, இந்த பிரச்சனையிலே அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நீயா போராட வேண்டியதில்ல, என் கையில ஒப்பு கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைய வேளைகள்ல சிலர் சொல்லுக ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நானா பிரச்சனைக்கு போக மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைங்களே சொல்லுவாங்க, நானா போக மாட்டேன், ஆனா வந்தா விடவே மாட்டேன் அப்படிம்பாங்க. நோ, அப்படி இல்ல. வந்தா
அவர்ட்ட வந்தா அவருடைய கையில கொடுத்துருவேன். ஆண்டவர் சொல்ல அவருடைய கையில ஒப்பு கொடுத்து பாருங்கள். பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். தேடி பார்த்தா கூட பிரச்சனை காணவே காணாது. ஏன்னா பிரச்சனையை கையில யாருக்கு கையில கொடுத்திருக்கிறோமோ அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கையில போச்சுன்னா அவைகள் நொறுங்கி போகும், அவைகள் நசுங்கி போகும், அவைகள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற நீ ஏன் எதுக்கு சுமந்துட்டு இருக்க? எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தாயார் ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் போது என்கிட்ட தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப பாரப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் நல்லா ஜெபிக்கிறவங்க. ஜெபம் முடிச்ச பிறகும் அதை குறித்தே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், அக்கா ஏன் காசு நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்களேன், அவர் கொஞ்சம் பார்க்கட்டும், அவர் கொஞ்சம் சுமக்கட்டும் அப்படின்னு. நீங்களும் கூட நீங்களே தூக்கி சுமந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து ஐயோ என் பிள்ளைகளுக்கு இது வேணுமே, என் பேர குழந்தைகளுக்கு இது எப்படி ஆகுமோ அப்படின்னு நீங்களே தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்களா? நோ, அவருக்கு கையில கொடுத்துருங்க. ஆண்டவரே நீரே பார்த்து கொள்ளும், என்னால முடியாதப்பா, என் கையை திறந்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். பைபிள் அன்னாள் பாருங்க, ஆண்டுடைய சமூகத்திலே அழுதாள், கண்ணீரை ஊற்றினாள். வசனம் சொல்லுது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுதான் விசுவாசத்தின் பேஸே அதுதான். அப்புறம் துக்கமே இல்ல. ஏன்னா அவள் அவரிடத்திலே ஒப்புவித்து விட்டாள். வசனம் சொல்லுது, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுது, யுத்தம் கர்த்தருடையது, அவருடைய யுத்தம். நீங்களா யுத்தம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்களா போராடணும்னு நினைக்காதுங்க. அவருக்கு கையில கொடுங்க. சில வேளைகள்ல ஊழியத்துல சில பாடுகளை தாண்டி வரும்போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுதான், எதுக்கு நீயே பாரப்பட்டுட்டு இருக்க, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை தான். என்ன வந்தாலும் சரி அமைதியா ஆண்டவரே நன்றி நன்றி நன்றின்னு சொல்ற ஆட்டோமேட்டிக்கா நாம யுத்தமே பண்ண வேண்டாம், அதுவே நம்மளை விட்டு ஓடி போயிடும். பிரச்சனையை தேடி பார்த்தால் கூட காண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 81:14, நான் எதிராளிகளை தாழ்த்தி. அப்போ நான் ஆண்டவர் எந்த இடத்துல அவங்கள தாழ்த்தணுமோ, நாம எப்போ ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும்னு அவருக்கு கையில விடுறோமோ அப்போ அவருடைய வேலை தொடங்கிறது, அவருடைய வேலை தொடங்கிறது. அவர் அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தொடங்கி விடுகிறார். அதனால ஆண்டுடைய கையில ஒப்பு கொடுத்து பாருங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மரியாள் சொல்ற அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, நீ ஏன் போராடிட்டுன்னு சொல்றாரு? நோ, ஒரு நாளும் சொல்லுவதில்லை. ஏன் தெரியுமா? அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவருங்க, நமக்காக துக்கங்களை சுமந்தவர். அவர் சொல்ற நான் உனக்காக சுமந்துட்டு இருக்க, நீ எதுக்கு போராடிட்டு இருக்க, என் கையில ஒப்பு கொடுத்துட்டு காத்துரு. ஆண்டவர் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, போராடினவர்களை தேடியும் காணாம இருக்கணும்னா நாம செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னா, நாம கீழ்ப்படிய வேண்டும். சொன்னேன் ஒப்பு கொடுக்க வேண்டும், இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும். ஒப்பு கொடுக்கிறது கூட ஆண்டவரே நீர் பார்த்துக்கணும்னு ஒப்பு கொடுத்துரும். கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே கீழ்ப்படிதல் தான். ஆபிரகாமை அழைத்த போது அவனிடத்துல கீழ்ப்படிதலை தான் பார்த்தார். சவுலிடத்துல பார்த்த போது ஒரு தகப்பனுடைய கழுதைக்காய் இவ்வளவாய் தேடி போகிறானே, அவனுடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு மேன்மை அப்படின்னு பார்த்தாரு. ஆனா அந்த கீழ்ப்படிதலை அந்த சவுல் விட்ட போதோ மிகவும் மனஸ்தாபப்பட்டார். கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய காரியம். வேதத்துல சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மோசே ஆண்டவர்ட்ட வந்து சொல்றாரு. ஆண்டு சொல்ற, நீங்க என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறாரு. எங்க புறப்பட்டு போக சொன்னாரு தெரியுமா? நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தெரிந்த சம்பவம்னால நான் சொல்லிட்டு போக நினைக்கிறேன். செங்கடலுக்குள்ளே புறப்பட்டு போங்கள்னு. கடலுக்குள்ள எப்படிங்க போக முடியும்? முன்னாடி பார்க்காம இருந்தா கூட போயிடலாம். பார்த்துட்டோம், முன்னாடி இருக்கிறது செங்கடல்னு பார்த்துட்டோம், அதுக்கு மேல எப்படி உள்ள நடந்து போகிறது? ஆண்டவர் சொல்ற புறப்பட்டு போங்கள் அப்படின்னு. கீழ்ப்படிந்து பாருங்கள், கடலுக்குள்ளே ஆனாலும் வழி உண்டுங்கிறத மறந்து போகாது. கீழ்ப்படிந்து பாருங்கள், எவ்வளவு பெரிய சோதனையான வேளையிலும் கூட, அடைக்கப்பட்ட பாதையிலும் கூட நமக்கு வழி ஆண்டவர் வைத்திருக்கு. எல்லாம் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கா?
டோன்ட் வெரி, கவலைப்படாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு வழிய வச்சிருக்கிறாரு. அது மத்தவங்க பார்க்க கூடாதபடி மறைத்து வைத்திருக்கிறார். என்னுடைய ஊர் நாகர்கோயில் பகுதியில ஆனபடினால, எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய மலை உண்டு. அந்த மலையில பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து எங்களுக்கு அங்க ஒரு விளை ஒன்று உண்டு. அதுல மாங்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் நெறைய மரங்கள் உண்டு. அதுக்காக என்னைய கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா, அங்க வழியே இருக்காது. போகிற இடம் வரை எங்க இடத்துக்கு போகிற இடம் வரை வழி இருக்கும். போகிற அந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வழியே இருக்காது. நெறைய முட்செடிகளும், முட்புதர்களுமா இருக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய அருவாய வச்சு, அத வெட்டி, 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 வெட்டி அந்த இடத்துல எங்கள கூட்டிட்டு போவாங்க. நான் சின்ன பிள்ளைகள்ல எங்க அப்பா கூட போயிருக்கேன். அப்ப நெனைப்பேன், இதுக்கு வழியே இல்லையே! ஒரு நல்ல வழி போடணும் அப்படின்னு அப்பாட்ட சொல்லும்போது, அப்பா அதுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த வழியா போயிருவேன். போயிட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா, எவ்வளவு முள்காடா இருந்துச்சோ, அதை விடவும் 3, 4 மடங்கு முள்ள தூக்கி அதுக்கு மேல எங்க அப்பா வச்சுட்டு தான் திரும்பி வருவாங்க. பிறகுதான் எனக்கு தெரியும், அந்த வழியா யாரும் போயிறக்கூடாது. நம்முடைய தோட்டத்துல போய் நம்முடைய இடத்துல உள்ள பலன்கள வேற யாரும் பறிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அப்பா அதை அப்பாவே மூடி வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. இதே போலதான் உலக தகப்பனே, உலகத்துல உள்ள பெற்றோரை நமக்கு சேஃப்டி பண்ணி நமக்கு வழி நடத்தும் போது, நம்முடைய பரம பிதாவானவர் நமக்கான வழிய, நமக்கான சுதந்திரத்தை வேற யாரும் தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக, நமக்கு முன்னாடி இருக்கிற பாதைகளை யாரும் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக, யாரும் நடவாத பாதைகளை நம்மை நடத்துவதற்காக, ஆண்டவர் சிறந்த பாதைகளை உண்டு பண்ணி அவைகளை மறைத்து வைத்திருக்கிறார். வேதத்துல நீங்க பாருங்க. அந்த பகுதியில அ அ அந்த செங்கடலுக்குள்ள அவங்க போகும்போது, செங்கடல் 2ஆய் பிரிந்திருந்ததாம். வெட்டாந்தரையில லைட்டா கூட தண்ணி இல்ல. வெட்டாந்தரையில நடந்து போனார்கள்ன்னு வசனம் சொல்லுது. யோசிச்சு பாருங்கங்க. ஆபிரகாம் அந்த பாதையில நடக்கலங்க. விசுவாசிகளின் தகப்பன். முற்பிதாக்கள்ங்கிற யாக்கோபு நடக்கல. ஈசாக்கு நடக்கல. ஒருவரும் நடந்திராத, ஒருவரும் பார்த்திராத, ஒருவரும் ஒரு நாளும் யோசித்திராத ஒரு பாதையில ஆண்டவர் அவங்கள நடத்தினார். உங்களை நடத்த மாட்டார். உங்களை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர். கீழ்ப்படிந்து பாருங்க. ஊழியத்துல டிரான்ஸ்பர் எல்லாம் போடும்போது சில ஏற்கனவே 20 ஆண்டுகள் ஆர்கனைசேஷன்ல இருந்தனால டிரான்ஸ்பர் எல்லாம் போடும்போது கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, என்னை நம்பி போ, என்னை நம்பி போகணும். ஊழியத்துல இருந்துட்டோம், நல்லா செட்டில் ஆயிட்டோம், இனி நல்ல சேலரி எல்லாம் வருது நமக்கு, பரவாயில்ல, அப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சுல்ல அப்படின்னு நாங்க நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு வெளியே வான்னு. உண்மையாவே ரொம்ப ஆண்டவர்ட்ட அழுதேன். ஆண்டவரே, நீங்க இப்படி திடீர்னு கூப்பிடுறீங்களே, என் வாலிபத்தை எல்லாம் நான் இந்த ஊழியத்துல கொடுத்திருக்கேன்ப்பா. என் 20 ஆண்டுகளை நான் இந்த ஊழியத்துல செலவு பண்ணிருக்கேன். நீங்க திடீர்னு கூப்பிடுறீங்களே, திடீர்னு கூப்பிடுறீங்களே, எப்படிப்பா வர்றது? அதுவும் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றீங்களே, எப்படி வருவது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். என் பலன் இருந்த போதெல்லாம் ஓடுனேப்பா, அப்போல்லாம் கூப்பிடலையே, இப்ப 40 வயசுக்கு மேல என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் பலனை நம்பி நான் உன்னை கூப்பிடல, என் பலன் உனக்கு இருக்கும், நீ வா அப்படின்னாரு. நம்பி வருவது கடினம் தான், கீழ்ப்படிவது கடினம் தான். ஆனா கீழ்ப்படிந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எங்க கூட ஊழியம் செய்த ஒருவர் கேட்டாரு எங்களை பார்த்து, இதுல இருந்து தனியா பிரிஞ்சு வந்த போது கேட்டாரு, எப்படி சமாளிக்கிறீங்க? 2, 3 மாதங்கள் ஆயிட்டு, என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஒண்ணே ஒண்ணு சொன்னேன், அண்ணே, வனாந்தரத்துல மட்டும் தான் அற்புதங்களை பார்க்க முடியும். உண்மையிலே அதுவரை காணாத அற்புதங்களை தனியே வந்த பிறகுதான் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்யன்னு சொல்றாரா? எனக்காக செய் மகளே, எனக்காக வருவாயான்னு கூப்பிடுறாரா? சொல்லே பார்க்காதுங்க, அற்புதமாய் நடத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ள ஆண்டவர். உங்களை அழைத்ததை நடத்துவார். கீழ்ப்படிந்து பாருங்கள், மேன்மையை கண்டுகொள்வீங்க. பாதை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே சொல்லாதுங்க. பாதை உண்டு பண்ண அவரால முடியும். உண்டு பண்றவர் இல்லைங்க, ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்காரு, மறைத்து வைத்திருக்கிறார். சத்ருவின் கண்கள் அதிலே நோட்டமிடாதபடி, சத்ரு அதை பார்த்து விடாதபடி கர்த்தர் அதை மறைத்து வைத்திருக்கிறார். கேளுங்க, கீழ்ப்படிந்து பாருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சம்பவத்துல 24, 25 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். முன்னாடி போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்,
எகிப்தியர்கள் விடல, பார்வோனும் அவன் சேனையும் விடல. இவங்க போனா என்ன, இவங்க போன வழியில நாங்களும் பின்தொடர்வோம் பின்தொடர்ந்தாங்க. நடந்தது என்ன? பின்தொடர்றது அவனுக்கு தான் கஷ்டங்க. நம்மை தொடர்ந்து வருகிற போராட்டம் தான் ஃபீல் பண்ணும். நம்மை தொடர்ந்து வருகிற பிரச்சனை தான் ஃபீல் பண்ணும். ஏன்னா, நமக்கு ஒரு பெரிய எதிரியே பிசாசு தான். அவன் தான் யாரையாவது இது பண்ணி விட்டு நம்மள துரத்திக்கிட்டே வருவான். ஆனா நம்மை பின்தொடருகிறவனுக்கு ஆபத்து. அவனுக்கு தான் சரியில்லைங்கிறத நம்ம மறந்து போக கூடாது. சில வேளைகள்ல சில பிசாசுகளை துரத்தும் போது அந்த பிசாசுகள் இப்படி சொல்லும் பாத்துக்கங்க. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அது சொல்லும், என்னால அங்கேயும் போக முடியல, இங்கேயும் இருக்க முடியலையே. இங்கேயும் மிரட்டுறாங்க, அங்கேயும் போக முடியல. அதுக்குதான் கஷ்டம். அது ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்துட்டான்னா, அவனுக்கு ரொம்பவே பிரச்சனை. அவனுக்கு வேதனை அதிகம். அதனால நம்ம தைரியமா இருக்கணும். தைரியமா ஆண்டோடைய சமூகத்துல கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் அப்பா. பின்னாடி வந்தாங்க. பின்னாடி வந்தபோது என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவர்களுடைய ரதங்களில் உள்ள உருளைகள் கழன்று விழும்படி செய்தாராம். வீல சொல்லிருக்கு. வீல் இல்லாத வண்டியை கொண்டு போவது எவ்வளவு கஷ்டம். ரதமா, ரதத்தை இழுத்துட்டு போகிறது. இவங்க வருத்தத்தோடயே நடத்தினாங்க. முன்னாடி இருந்த பார்த்த இஸ்ரவேலருக்கு தெரிந்தது பின்னாடி ரதங்கள் வருகிறது என்று. ஆனால் பின்னாடி வந்து கொண்டிருந்தவர்களுக்கு தான் தெரியும், ஐயோ, வீல் இல்லாத வண்டியை இழுத்து கொண்டு செல்லுவது எவ்வளவு கடினம், இவர்களுக்கு பின்னே போவது ரொம்ப கடினமா இருக்கிறது என்று அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, உங்களை பின்தொடர்ந்து வருகிறது எதுவா இருந்தாலும் தைரியமா இருங்க. திரும்பி பார்க்கும்போது பெரிய ரதம் மாதிரி தெரியுதா? கவலைப்படாதங்க. அது வீல் இல்லாதது, அது பேஸ்மெண்ட் இல்லாதது, ஒரே இதுல விழுந்து போய்விடும். அது அடித்தளம் இல்லாதது, அது வேர் இல்லாதது. உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிற பிரச்சனைகள் அது அழிந்து போய்விடும். அது ஒரே நிமிஷத்துல கீழே விழுந்து விடும். உங்களை அழைத்து வந்த தேவன் முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது சொன்னேன், ஒப்பு கொடுத்து பாருங்க. இரண்டாவது கீழ்ப்படிங்க. மூன்றாவது அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். வேதத்துல நீங்க பாருங்க, யாக்கோபு ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, கடவுளோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். வசனம் சொல்லுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி அவரை இறுக பிடித்துக் கொண்டான். ஏன்னா அவனை பின்தொடர்கிற போராட்டம் அப்படி. ஏன்னா ஏற்கனவே ஏமாற்றிட்டு வந்துட்டேன். இப்ப என் சகோதரன் 300 பேரோடு என்னை சந்திக்க வருகிறான். பார்த்தா என்னை கொன்று போடுவானே. உள்ள முழுக்க பயம், நெஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? ஒருவர் கிடைத்து விட்டார். அவரை விடுவதில்லை என்று முடிவு பண்ணிட்டான். அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். யோசிச்சு பாருங்க, யாக்கோபின் ஆசீர்வாதத்துல குறை உள்ளவரா? இல்லை, அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது அவருக்கு. ஆனால் அவருக்கு என்ன குறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் போய்விட்டது என்றால் இந்த ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க முடியாது. அதுதான். ஏன்னா சகோதரன் வந்து கொன்று விட்டால் இதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவர் தன்னுடைய சகோதரனுக்கு கொண்டு வந்த வெகுமானங்களின் மதிப்பே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கிட்டு சொன்னாங்க 6 லட்சத்துக்கு அதிகம். இப்போ இவ்வளவு கணக்குக்கு ரொம்ப இருக்கும். அப்போ அவ்வளவு கிஃப்டா கொடுக்க கொண்டு வந்தவருக்கு ஆசீர்வாதத்துல என்னங்க குறை? 500 ரூபாய் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கணும்னா நம்ம மனசுல கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டாமா, ஊழியத்துக்கு கொடுக்கலாமா, இவ்வளவு கொடுக்கலாமா, அவ்வளவு யோசிக்கிறோம். 6 லட்சத்துக்கு சமானமான பொருட்களை தன்னுடைய சகோதரனுக்கு கொண்டு வந்தவருக்கு என்ன குறைவு இருந்திருக்கும்? ஆனா அவர் சொல்றாரு, அவருக்கு தெரியும், அவர் ஆசீர்வதிச்சுட்டா என்னை யாரும் தொட முடியாது, என் உயிரை யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் யாக்கோபு அவரை இறுக பிடித்துக் கொண்டார். இறுக பிடித்துக் கொண்டார். இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனை என்ன செய்யுதுன்னு தெரியலையா? அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்காட்டா நான் உங்களை விட மாட்டேன். நீர் எனக்கு அற்புதம் செய்யலனா நான் உங்களை விட மாட்டேன்னு அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அற்புதத்தை பார்க்க முடியும். உங்களை தேடி வந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிபன் எங்க வீட்டுக்கு எங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தான். அந்த தம்பி வந்த உடனே ஒரு பிரச்சனையை குறித்து பேசிக்கொண்டே இருந்தான்.
அவன் பாதிக்கப்பட்ட சில சூழ்நிலை. நான் அப்ப அவனை பார்த்து சொன்னேன், தம்பி அதை விடு, அதையே பிடிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், அக்கா நான் விடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், நான் ஆயத்தமா தான் இருக்கேன். ஆனா அது என்னை விடவே மாட்டேங்குதே, அது என்னை பிடிச்சு வச்சிருக்கு. அது ஒரு கரடிக்கா. நான் வெளியே வந்தேன்னா அது என்னை பீறி போட்டுரும், என் வாழ்க்கையை அதை அழிச்சிரும். நான் வெளியே வர முடியாதபடி அங்கலாச்சிட்டு இருக்கேன்க்கா, என்ன செய்யறதுன்னு கேட்டேன். ஒன்றே ஒன்றுதான் இருக்கு தம்பி. ஒருவேளை உன்னை பிடித்திருப்பது கரடியா இருந்தா நீ ஒண்ணுதான் செய்ய முடியும். அது என்னன்னா, நீ ஒரு அக்கினியாய் மாறிவிடு அப்படின்னு. அக்கினியை யாரும் பிடிக்க முடியாதுங்க. கையில பிடிச்சா எரிந்து போய்விடுவார். ஆண்டவரும் அதைத்தான் சொல்றாரு. அனலாயிரு, வெதுவெதுப்பா இருக்கண்டா, அனலாயிரு. காலம் கடைசி ஆயிட்டுங்க, எப்படியும் வாழ்ந்துடலாங்கிறது இல்ல. ஆண்டவருக்காக அனலாய் வாழும் போதுதான் நாம எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். கர்த்தருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். வேளையில கூட ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை அனலாய் மாற்றும் அப்படின்னு சொல்லுங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும்போது சொல்வார், எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கிறார். அவர்கிட்ட நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து, போராட்டங்களை ஒப்பு கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை இறுக பிடித்துக் கொள்ளும் போது நாம் அனலாய் மாறிவிடுவோம். நாம் அனலாய் மாறிவிடுவோம். நாம் அனலாய் இருக்கும் போது நம்ம யாரும் நெருங்க முடியாது. பாவம் நெருங்க முடியாதுங்க. பிரச்சனை நெருங்க முடியாது. போராட்டங்கள் நெருங்க முடியாது. வியாதிகள் நெருங்க முடியாது. சாபங்கள் நெருங்க முடியாது. இக்கட்டுகள் நெருங்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போமா? ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்னீங்களே, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்ன்னு சொன்னீங்களே. யார் யார் இந்த இடத்துல ஆண்டவரே என்னை தொடர்ந்து வருகிற இந்த பிரச்சனையை நான் காணாமல் போகும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. யார் யார் இதுவரை தூக்கி சுமந்தார்களோ அவர்கள் உங்க கரத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவைகளை கையாளுவீராகன்னு ஜெபிக்கிறோம். நீர் கையாளும் போது அது வித்தியாசமாய் இருக்குமே, அது ஆசீர்வாதமாய் இருக்குமே, அது மகிமையாய் இருக்குமே. நீர் கையாளுவீராக ஆண்டவரே, நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. யார் யார் தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இதை நீர் பார்த்து கொள்ளுன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அனலாய் மாற்றுவீராங்க. உமக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவீராங்க. ஒரு தீபங்களாய் கர்த்தர் மாற்றுவீராங்கன்னு ஜெபிக்கிறோம். அநேகருக்கு எடுத்து பயன்படுத்தும் சுவாமி, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராகன்னு ஜெபிக்கிறோம். யார் யார் உடைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராகன்னு ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.